ஐஎஃப் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யோகாச்சாரியா எழிலரசி மேமோட யோகா கிளாஸில் தான் இருக்கும். இந்த யோகா கிளாஸில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, நிறைய விதமான கிளாஸஸ் நடக்குது. ப்ரீ ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓஎஸ் அந்த மாதிரி இருக்க நிறைய பேருக்கு மேம் வந்து கிளாஸ் எடுத்து இந்த கிளாஸை வந்து ஒரு நல்ல விதமாக நடத்திட்டு வராங்க. இந்த கிளாஸை பற்றியும் மேம் பற்றியும் நம்ம நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மேம். உங்கள் யோகா கிளாஸ் பற்றி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். யோகாலயா ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் இந்த வடபழனியில் இருக்குது. இது வந்து since 2007 we are running with this and it has been registered with the government registration as well as with MSME, and it is an associate yoga center of Indian Yoga Association New Delhi, and health care basisல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்க்காக தான் வந்து நிறைய மாடர்னைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபீல்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு சொல்யூஷனாக இந்த பிளேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அண்ட் மைசெல்ஃப் யோகாச்சாரியா எழிலரசி, ட்ரெடிஷ்னலி ப்ராக்டிஸ்டு ஃப்ரம் Guru Dronacharya Yesudas Antony NLC Private Limited, Neyveli, and basically from the Shivananda tradition. I am a childhood yoga practitioner. Now I am the founder and director of Yogalaya Healthcare Institute. Basically doing my 4 master degrees in yoga, psychology and yoga therapy and PhD yoga. And I am being as an YCB examiner as well as NTA observer. And out of that I am being as an national and international jury and therapy consultant. யோகா யார் யாரெல்லாம் பண்ணலாம்? லைக் கிட்ஸ் வந்து எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணலாம், இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யோகா பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது பேஸாக சொல்லணும்னா எல்லாருமே 10 years அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தையாக இருக்கும்பொழுதுலேருந்தே வி சிட் இந்த யோகா போஸ், அதை வந்து கர்ப்பாசனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த womb itself. So it doesn't matter of anything that comes out of the flexibility from their own interest. அண்ட் இது வந்து விளையாட்டாக அவங்க பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது ரொம்ப சீரியஸாக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அண்ட் டில் த ஏஜ் அப்படின்றது யோகா டசன்ட் ஹாவ் எனி நம்பர்ஸ். டில் தேர் எண்ட் ஆஃப் த டைம் தே கேன் ஜஸ்ட் டூ அக்கார்டிங் டு தேர் ஹெல்த் சிச்சுவேஷன் அண்ட் திங்க் எனிபடி கேன் டூ இட். இப்போ யோகா பண்ணுறாங்க, யோகாக்குன்னு என்ன ப்ராப்பர் ஃபுட் டயட் இல்லைனா வந்து இப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி எதனா ஒரு டயட்டிஷியன் பிளான் எதனா இருக்கா மேம்? அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் யோகா பண்ணும்பொழுது பேசிக்காக சொல்லணும்னா பேசிக்காக அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும். ஸோ இப்போலாம் வந்துட்டு மிட் நைட் பிரியாணி இஸ் பீன் வெரி ஃபெமிலியர். இப்போ நைட் 12 o'clock நம்மலாம் வந்து சின்ன ஏஜில் இருக்கும்போது 10 o'clock அப்புறம் எதுவுமே கிடைக்காது. இங்கே வந்து இப்போ வெரி ஃபேமஸ் இல்லை, எந்த டைம் போனாலும் நமக்கு இப்போ பிரியாணி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மிட் நைட் பிரியாணிலாம் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் the society. They don't get aware of something which is going to affect them in the future. So but yoga practice பண்ணும்போது something will be there, but அது எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். பட் அது கண்ட்ரோல்டாக எடுத்தாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் பேசிக்கலி வெஜ் இஸ் த ப்ரிஃபர்ட் அண்ட் மேண்டேட்ரி ஃபுட் பிகாஸ் அதுலேருந்து வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து அவங்கள ரொம்ப பாதிக்காது. அப்படின்ற பட்சத்தில் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்ட் ப்ராப்பர் டயட் ஷெட்யூலும் வந்து இருக்குது according to the age and their disease or something which they are been facing out.
இப்போது ப்ரீ ப்ரெக்னென்சி போஸ்ட் ப்ரெக்னென்சின்னு 2 பார்ட் ஆஃப் ப்ரெக்னென்சிஸ் இருக்குது மேம். இப்போ ப்ரீ ப்ரெக்னென்சிக்கான யோகாவும் போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கான யோகாஸும் எப்படி இருக்கோ அது வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், அது ஒரு ப்ராப்பர் டயட்டிஷியனோட ஃபாலோ பண்ணணுமா, இல்லை we can just யூடியூப் பார்த்து நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி எதனா இருக்கா மேம்? இல்லை, பேசிக்காக யூடியூப்ன்ற வேர்ட் நீங்கள் சொல்கிறதான்னு சொல்கிறேன். யார் ஒருத்தவங்களும் இது ப்ரெக்னென்சியில் ஃப்ரம் த சைல்டுஹுட் நிறைய பேர் என்னென்னா ஃபீஸ் கட்டி படிக்கிறது பதிலாக யோகா வீடியோவில் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளுமே யூடியூப்பில் வந்து பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம் போஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரி பண்ணுறோம். பட் இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாடுலேஷன்லலாம் பண்ணலாம், ஒரு ஆசனாவை எப்படியெல்லாம் பண்ணலாம், என்ன மாடுலேஷனில் பண்ணலாம், பட் அது சேஃப் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்றது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படி தானே? ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்காங்க ஃபீல் பண்ண, பிகாஸ் நவடேஸ் வி ஹேவ் மோர் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் மோர். ப்ரீ ப்ரெக்னென்சி அப்படின்றதுக்கு செப்பரேட் ப்ரொசீஜர் இருக்குமா, பிகாஸ் அது எவ்வளோ இயர்ஸ் அவங்க மேரேஜ்லேருந்து இருக்காங்க, அப்படியே தான் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பட் ப்ரெக்னென்சி பீரியடில் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியடில் they are preparing for pregnancy, they can do yoga that will support them for their fertilization. And pregnancy பீரியட்லேயும் பண்ணலாம், பிகாஸ் கிட்டத்தட்ட 2007லேருந்து ஐ எம் டூயிங் திஸ் ப்ரெக்னென்சி யோகா. நிறைய காம்ப்ளிகேட்டட் கேசஸ்க்கு வந்து நம்ம ப்ரீநேட்டல் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி. ஏன்னா அதுவும் ஒரு பயம் இருக்குது. பட் we are taking them in 100% care and we are doing it and many got a good result. 1 or 2 கேசஸில் C-section நடக்கும். பட் தட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த யோகா. நிறைய பேருக்கு ஒரு இது விஷயம் இருக்குது, யோகா பண்ணாலும் C-section நடக்குது. பட் அந்த லாஸ்ட் மினிட் யோகா இஸ் சப்போர்ட்டிங் தேர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். பட் அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அவங்க வீட்டு அட்மாஸ்பியரோ இல்லை ஆஃபிஷியல் ஒர்க் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் மூலயமா அவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகன்சி ப்ளஸ் அவங்க ஹெல்த் இஷ்யூஸில் வரக்கூடிய காம்ப்ளிகன்சினால அவங்களுக்கு அந்த C-section மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். பட் அதுவும் சேஃபர் சைடில் தான். அண்ட் அதர் தென் தட் போஸ்ட் ப்ரெக்னென்சியோட இது பார்த்திங்கன்னா அது மேண்டேட்ரி, பிகாஸ் தே கெட் டூ மச் ஆஃப் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி, பேபி, ஃப்ரம் த செல். தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பிட முடியாது, எது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேசிக்கலி அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேபி ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பேசிக்காக டெர்மினலாக. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு யோகா இஸ் more mandatory, and these are all the things which makes them physically fit and mentally makes them to calm down and to get relaxed with peace of mind. And also it gets, ஏன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருந்தால் தானே பேபி கிட்ட வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும், ஈஸியாக ஒரு பாண்டேஜை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதனால் இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மொத்த வேர்ல்டுமே வந்து கார்ப்பரேட் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 6 hours 8 hours வந்து ஒரே பிளேஸில் உட்காந்து அவங்களுக்கு டைமும் இருக்காது, அவங்க செல்ஃப் கேர் பண்ணிக்க டைம் இருக்காது. தே ரன் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலி ஒர்க் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு யோகாவில் வந்து எதனா சொல்லணும், எதனா வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க, கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அதை பற்றி சொல்கிறேன். Actually, to visit nowadays corporate companies started doing yoga. ஏன்னா இப்போ I'm since doing, நான் தான் சொன்னேன், I just got settled from 2007 in Chennai. இப்போ வரைக்கும் I'm doing with many corporate companies like HCL, TCS, அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்த் அவேர்னஸ் வந்ததால் they become a part of their work style. So compulsory yoga session வைக்கிறாங்க in order to make them to get relaxed. So based on this we can get the feedback from the people that they could get some awareness, they can do something in their home by themselves. So this is all easy yoga practices நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா யோகா பண்ணும்பொழுது அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப் பார்த்தோ இல்லை நான் சொல்லி கொடுத்ததை பண்ணும்போது வீட்டில் நம்ம தப்பாக பண்ணிட்டா அதுவே பிரச்சனை ஆகிடும். ஸோ சேஃபர் சைடில் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் they are getting recovered also from their health issues, because nowadays corporate people are getting more health issues actually. அதனால் இப்போ யோகா பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணுமான்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது மேம். ரேதர் தென் எக்ஸசைஸ் டயட் அதெல்லாம் தாண்டி யோகா பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா, இல்லை அது என்ன மாதிரி ப்ரொசீஜரில் போகணும், அதுக்கு தனியாக எதனா டயட் பிளான் எதனா இருக்கா மேம்? யோகா பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும்.
ஆகும் பேசிக்காக. அண்ட் அவுட் ஆஃப் த டயட் பிளான் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே அதை தான் சொன்னேன். கம்பல்சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த கண்ட்ரோல் கண்டிப்பாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்துடும். அண்ட் சர்டன்லி வி ஹாவ் டு ஃபாலோ சம் டயட்ஸ். எதை எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எந்த டைமில் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்றது வி ஷுட் நோ பேசிக்கலி. அண்ட் அவுட் ஆஃப் தட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, மற்ற இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி கிடச்சிடும். பட் யோகாவில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். பட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நிறுத்தி நிதானமாக போகிற எதுவுமே தொக்காது. ஸோ தட் இஸ் வாட் த ரேபிட் டார்டாய்ஸ் உடைய ஸ்டோரி ஆக்சுவலாக. ஸோ பீப்புள் எல்லாருக்குமே ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகணும். பட் என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டு டவுன் ஆகி they don't follow some mechanisms. Immediately twice the amount they put on weight, they gain weight, right? So again they starting into the issues. And நிறைய பேர் என்னென்னா ஜிம்முக்கு போகிறேன் வெயிட் அகெயின் அவங்க வந்து மறுபடியும் யோகாவுக்கு தான் வர, ஏன்னா அங்கே விட்டுட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க. ஸோ யோகா இஸ் த பெட்டர் அண்ட் சேஃப் ஜேர்னி ஃபார் தெம் டு கெட் இன்டு ஹீட் ரிடக்ஷன். மேம், இப்போ இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த பவுடர்ஸு இப்போ புதுசாக நிறையா வந்திருக்கு. ஸோ அது இன்டேக் பண்ணுறதுனால பாடிக்கு வந்து எவ்வளோ ஒரு கெடுதல் ஆகும், அது பாடி பார்ட்ஸை வந்து எதனா அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை எப்படி அந்த பாடி பவுடர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றத விட பேசிக்காக சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து இன்றைக்கி பிளான்ட் பேஸ்ட் மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் இந்த சேஃபர் சைடும் இருக்குது. பட் எல்லாருமே அப்படி பண்ணுறாங்களான்னா வி கேன் நாட் சே தட் அண்ட் கேரண்டிட் நம்ம கொடுக்க முடியாது. பட் அவுட் ஆஃப் தட் அவங்க வந்து அந்த பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளோட நேச்சுரல் மெடிசன்ஸ்லேயே நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி யோகாலையுமே வந்து கிளென்சிங் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம், சக்ரியா டெக்னிக்ஸு. அதை வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த மெடிசன்ஸ் எடுக்கிற அந்த பவுடர்ஸ் நீங்கள் சொல்கிற லிக்விட்ஸ் அந்த பில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக திஸ் வில் பி ஆன் தி அதர் சைட் விச் மேக்ஸ் them naturally to be them comfort zone. இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிசிஓடின்ற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப மேஜராக போயிட்டுருக்கு. லைக் சில பிசிஓடிஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம், சில பேருக்கு வந்து மென்சுரேஷன் ஆகுது ஆனாலுமே பிசிஓடிஸ் இருக்குது அப்படின்லாம் இப்போ புதுசாக டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டுபிடிக்கவே முடியாத பிசிஓடிஸும் ஏதோ ஒரு விதத்தில் சில பேர் வந்து ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எதனால ஃபஸ்ட்டு பிசிஓடிஸ் வருது, இந்த பிசிஓடிஸை யோகாவால் எப்படி மேம் க்யூர் பண்ண முடியும்? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப மேஜரான கொஷின். ஏன்னா இப்போ வந்து நிறைய இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து தைராய்டு, அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிசிஓஎஸ். அதாவது ரீசெண்ட்லி சொல்லணும்னா 2005 அந்த மாதிரி டைமில் இருக்கும்பொழுது ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் பிசிஓஎஸ் இருக்கும். பேசிக்கலி இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால். பட் இப்போ இது உல்டாவாயிடுச்சு, 100 பேர் இருந்து அதில் ஒருத்தருக்கு இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ். இது 2 தான் மேண்டேட்ரி. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் ஃபுட் எடுக்கிறது இல்லை, ஸ்லீப் எடுக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து மாடர்ன் இதுன்னு சொல்லிட்டு மாடர்னைஸ்ட் இருக்க நிறைய பண்ணுறாங்க. பட் அதோட ஹெல்த் இம்பேக்ட் வந்து கிடைக்கிறது இல்லை, அதோடைய மெயின் ட்ராபேக் தான் இருக்குது. ஸோ இது வந்து யோகாவால் க்யூர் பண்ண முடியுமா மேம்? இது எப்படி பண்ணலாம்? பிசிஓஎஸ் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப காமன் இம்பேக்ட். அது வந்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் இம்பேலன்ஸ் ஆஃப் ஸ்டேட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும், மெடிசன்ஸ்க்கு கொடுக்குற இம்பேக்ட் வந்து இந்த ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை, இட்ஸ் அன் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஃபார் அவர் ப்ராப்ளம், தட்ஸ் ஆல். பட் யோகா இஸ் த ஒன் விச் we can say that it's a permanent cure where if you keep on following it. ஸோ இதை நீங்கள் ரெகுலரைஸ்டாக போகும்போது பில்ஸோடைய லெவல்ஸ் குறைஞ்சிடும். ஸோ எப்போவுமே இப்போ நம்மக்கிட்ட வரவங்கக்கிட்ட வந்து பில்ஸை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறதே கிடையாது. என்ன பண்ணுறீங்களோ லெட் யூ டூ. நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணுங்கள், டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த விஷயத்தை எப்போ பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த பில்ஸ் ரேட் குறைஞ்சிடும், இதோட பேலன்ஸ் ரேட் நல்லாயிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ஏஜில் வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை, ஃபர்தராக இப்போ சரியாயிடுச்சு, ஆனால் ஃபர்தர்லி தே கம் ஃபார் ப்ரெக்னென்சி, அப்போ அவங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் ஆகுது. திருப்பி மறுபடியும் அவங்களுடைய மெனோபாஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும்போது அங்கேயும் இதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும். ஸோ இட் இஸ் நாட் an end, it's a comma. So better they can have a regulatory practice that makes them to get into a stable set. They don't get faced of other typical issues.
மேம் இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் வந்து டைம் இருக்காது, லைக் கிளாஸ் வந்துட்டு போய் அந்த மாதிரி அவங்களோட டெய்லி ரொட்டீனில் இதுக்காக அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வீட்டில் கிடைக்கிற டைமில் ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஆசனம் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா என்ன மேம் பண்ணலாம்? அதை ஆக்சுவலாக சொல்லணும்னா வந்து இப்போ இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. இப்போ 99% எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து அந்த இன்பிட்வீன் டைம் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு தள்ளி விட்டுட்டு ஒரு 9:30 10:30க்கு வந்து ஃப்ரீ ஆகிடுறாங்க. ஸோ நவ் மெனி பிளேசஸ் அவங்க வந்து யோகா கிளாஸஸ் போகிறாங்க. பட் ஸ்டில் ஒரு சிலருக்கு வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க சிம்பிளிஃபைடாக இஃப் தே ஆர் வெல் நோன் வித் தட் பொசிஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இனிஷியலி அவங்க வந்துட்டு சிம்பிளாக வந்து ஒரு வாக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம், சூரிய நமஸ்கார் பண்ணலாம். அண்ட் பேசிக்காக வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம ஆசனாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட ப்ரீதிங் ப்ராக்டிஸ், பிராணாயாமா ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுப்போம். பிராணாயாமா, சாண்டிங், முத்ரா ப்ராக்டிஸ், சாண்டிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஆசனாஸை வந்து இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஆசனாஸ் பண்ணும்பொழுது தே கெட் ஸ்டெபிலிட்டி ஏரியா. ஸோ ஸ்டேபிள் ஆகுறாங்க, அவங்க மைண்ட் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும். ஸோ அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன பசங்க பண்ணும்போது கூட டென்ஷன் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் போல்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக மாறிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பேலன்சிங் பேஸ்ட் ஆசனாஸை வந்து அவங்க அதிகமாக ட்ரை பண்ணலாம். 2 விதமாக பண்ணலாம். ஒன்று அப்டமன் கான்ட்ராக்ஷன் அதிகமாக, இன்னொன்று பேலன்சிங் சீக்வன்ஸ். இந்த 2 காம்பினேஷன்ஸ் பண்ணும்பொழுது மைண்ட் ஸ்டேபிளாகவும் ப்ளஸ் வெயிட் அவங்க வயிறு சம்மந்தமான இது வந்து எந்த விதமாக சேவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப் யாரை பண்ணி காட்ட சொல்ல முடியுமா? ஸோ சூரிய நமஸ்கார் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பேலன்சிங் அண்ட் அப்டமன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அப்டமன் கான்ட்ராக்ஷன்லேயும் மாடுலேஷன் இருக்குது. நான் சிம்பிளிஃபைடாக இப்போ வந்து சின்னதாக ஆசனாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சூரிய நமஸ்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சூரிய நமஸ்கார் சீக்வன்ஸ் வந்து 12 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ குயிக்காக வந்து பண்ணிடலாம். நம்ம பொசிஷன் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. பொசிஷன் நம்பர் 1, ஸோ கை ஸ்டெடியாக வச்சு நமஸ்கார முத்ரா. ஸோ 2 பண்ணும்போது ஆர்ச் பேக் பண்ணுங்கள். இதில் வந்து எவ்வளோ முடியுதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி ஆர்ச் பேக் பண்ணுங்கள். ஸ்லோவாக 3 ஃபார்வர்ட். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டைனமிக் ஆசனாஸ். 4 ஒரு கால் பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ 5 ஸ்லோவாக ஸ்லாண்டிங் போஸ். ஸோ இந்த பொசிஷன் பண்ணும்போது இடுப்பு நல்லா ஸ்லாண்டிங்காக வைக்கும்போது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போது நீ 6 7 8 9 10 11 12. ஸோ இது வந்து ஒரு டைனமிக் ஃப்ளோ ஆஃப் ஆசனா அண்ட் பிராணாயாமா காம்பினேஷன். இப்போ ஸ்லோவாக வந்து ஆசனாஸ் போயிடலாம். ஸோ நம்ம வந்து சிட்டிங்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க. ஸோ நான் அப்டமன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னதால் பஸ்சிமோத்தாசனா. ஸோ இது வந்து எல்லாராலையும் முடியாது எடுத்த உடனே அப்படின்றது பதிலாக எவ்வளோ முடியறதோ நீங்கள் அந்த பொசிஷனை வந்து லாங் ஹோல்டிங் கொடுங்க. கை இன்சர்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பிரெத் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஃபார்வர்ட் மெயின். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மூலியமாக நீங்கள் பொசிஷனில் போயிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் முடியறதோ அந்த பொசிஷனில் போய் நீங்கள் 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ்மா. இப்போ ஸ்லோவாக வந்து நம்ம போட் போஸ்டர் போகலாம். ஸோ போட் போஸ்டர் போகிறப்போ நிறைய பேருக்கு வந்து பேலன்ஸ் பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ நீ பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க லெக்கு. ஸோ ஹோல்டிங்கில் போகிறப்போ ஈஸியாக ஆகிடும். ஸோ பெல்விக் பேலன்ஸில் இருக்கும். பேலன்ஸ் கம்ஃபர்ட் ஜோன் ஆனதுக்கப்புறம் கையை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகணும். சரிங்களா? ரிலாக்ஸ். இப்போ ஸ்லோவாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புஜங்காசனா அந்த இல்லை சலபாசனா போகலாம். ஸோ அப்டமன் கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரியும் போகலாம். ஏன்னா இது ரிலேட்டடாக வந்து நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட, அதாவது இன்றைக்கி கைனகாலஜிக்கல் டாக்டர்ஸ் கிட்டலாம் நம்ம என்னென்ன பிரச்சனைக்காக போகிறோமோ அது எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடும். கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கையை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சலபாசன் தூக்குறோம். இப்போ ஸ்லோவாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காலாக மேலே தூக்கி பழகுங்க. அதுதான் சேஃப். ஸோ எவ்வளோ முடியுதோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூக்கி பழகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 காலையும் கூட தூக்கிக்கலாம். ஸோ
2 காலையும் தூக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஷோஃபாவோ இல்லை ஏதோ ஒரு மீடியம் ஹைட்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் போத் லெக்ஸையும். ஸோ உங்களுக்கு ஒரு ஷோஃபா இல்லை ஸ்டூல் ஏதாவது இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் grip கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு போஸ்டர் பண்ணும்பொழுதும் ஹோல்டிங் ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கும், அது ரொம்ப ரிலீஃப்டாக இருக்கும். ஸ்லோவாக ரிலாக்ஸ் அப்படியே கை முன்னாடி வச்சுக்கோங்க, ஷோல்டர் கீழே, ஷோல்டருக்கு கீழே கை வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோவாக நீ ப்ரெஸ் பண்ணி ஷஷாங்காசன் சைல்ட் போஸ் வந்துடுங்க. சைல்ட் போஸ். ஸோ இந்த சைல்ட் போஸ் வரும்பொழுது நிறைய பேரோட பிரச்சனை இடுப்பு போய் அந்த பம் போய் கீழே உட்காராது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீயை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டுக்கு பதிலாக சின் வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் கிடச்சிடும். ஸோ நமக்கு வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும், மெயின் சியாட்டிக்கா அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அண்ட் பெல்விஸ் நல்லா உட்கார்ற பட்சத்தில் உங்களுக்கு தை மசில்ஸில் இருந்தெல்லாம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் யூல் பி ரிலீவ்ட் அவுட் ஆஃப் ஆல் யுவர் பாடி பெயின்ஸ். ஓகேம்மா, ஸ்லோவாக கேட் போஸ். ஸோ கேட் போஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து பேலன்சிங் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ரைட் லெக் லிஃப்ட் பண்ணுங்கள் பேக்கில் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபார்வர்ட். ஸோ இது வந்து பேலன்சிங் காம்பினேஷன் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது மைண்ட் நல்லா வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓகே, இப்போ ஸ்லோவாக அப்படியே மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின் போஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்லோவாக யூ கேன் ஜஸ்ட் வாக் பேக். ஸ்லோவாக கை வச்சு வாக் பண்ணுங்கள் பேக்கில், கால் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோவாக இந்த மாதிரி வாக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் இது ஃபீல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நிறைய சீக்வன்ஸில் இருக்குது. ஸோ ஸ்லோவாக வரும்பொழுது நீங்கள் காலை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்சிங் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து ட்ரீ போஸ்டர் அது மாதிரிலாம் நிறையா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் கால் மேலே தூக்கி வைக்க முடியுதோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக கால் நல்லா க்ரிப்பாக வச்சுக்கோங்க அண்ட் ஸ்லோவாக ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேலன்சிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ரொம்ப இம்பேக்ட் நிறையா கிடைக்கும். அண்ட் எது பண்ணும்பொழுது நீங்கள் 2 சைடு போத் சைட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட், ஒரு ஆசனா பண்ணும்பொழுது கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த போஸ்க்கு போங்க. அதுதான் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. அண்ட் செகண்ட், நீங்கள் போகிற பொசிஷன், உங்களுடைய பிரெத் அண்ட் ரிட்டர்ன் எப்படி அந்த பொசிஷன்லேருந்து வரீங்க, இது 3மே வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இப்போ யோகா பண்ணால் யோகாவுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து யோகா பண்ணால் இந்தந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வரை எல்லாமே பெனிஃபிட் தான். பேசிக்காக நான் தான் சொல்வேன், யோகாவை நம்ம கரெக்டாக பண்ணால் எல்லாமே பெனிஃபிட் தான். ஆனால் அதே யோகாவை நம்ம தப்பாக போனோன்னா அதே இன்ஜுரியும் நமக்கு வரும். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசிக்கலி நம்ம எல்லாருமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஒவ்வொரு மென்டல் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எப்போவுமே நமக்கு ஒரு டென்ஷன் இது தான் இருந்துகிட்ருக்கும். பட் ஒன்லி ஒன் திங் விச் பீன் டு த கேரண்டீட் இஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா மேக்ஸ் அ பர்சன் டு ஃபேஸ் எனிதிங் இன் எ போல்ட் வே அண்ட் இன் எ கான்ஃபிடென்ட் வே. ஸோ ஏதாவது விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஸ்மைல் பண்ணிவிட்டு ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு போகலான்ற ட்ராக் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பேக் இன் த யோகிக் ப்ராக்டிஸ். ஓகே மேம், இப்போது நீங்கள் யோகா கிளாஸ் நடத்துகிறீங்க, இது வந்து என்ன மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, என்னென்ன நடக்குதுன்னு பப்ளிக் சொல்லிக்கணும். யோகாலயா ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் மூலயமா வி டேக் ரெகுலர் கிளாஸஸ். நம்ம ரெகுலராக வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் ஆஃப்லைன் மூலயமா எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் ஈவன் அப்ராட் பீப்புள்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒரு 5 கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இந்த கிளாஸஸ் எல்லாம். இதை தாண்டி வந்து ப்ரெக்னென்சி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ப்ரெக்னென்சி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அவுட் ஆஃப் தட் வி டூ கார்ப்பரேட் யோகா, சீனியர் சிட்டிசன் யோகா. அண்ட் இதை தாண்டி அட்வான்ஸ் யோகா ப்ராக்டிஸ் அப்படின்னும்பொழுது காம்படிஷன் பேஸ்டில் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களும் ஹூ ஆர் இன்வால்வ் வித் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தனியாக செப்பரேட் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் அவுட் ஆஃப் திஸ் வி கண்டக்ட் சர்டன் ஒர்க் ஷாப்ஸ் எவ்ரிடே. ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும்
வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம ஒர்க் ஷாப்ஸ் ரெகுலராக ஒரு 2 months 3 months கேப்பில் வந்து ஒரு அவேர்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் ஒரு செமினார்ஸ் வெபினார்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் இதை தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இதில் வந்து இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரியோடைய பேசிஸில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து QCI அப்படின்றது இப்போ யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதில் 7 levels இருக்குது. ஸோ அதில் ஒரு லெவலில் இருக்கிறவங்களுக்கும் யோகா பற்றின அவேர்னஸ் தெரியறதுக்காக கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து கோர்ஸ் இது பண்ணி அவங்க இப்போ யோகா டிகிரிஸ் படிக்க முடியாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கு யோகாவை பற்றி நிறையா தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய தெரியறதுக்கு we are conducting coaching classes as well as we are sending for them for the exams. Since I am also an examiner, I know how typically people can get knowledgeable in path of yoga அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு காலத்தில் யோகா வந்து இருந்தது, பெருசாக அதை பற்றின அவேர்னஸ் கிடையாது. இன்றைக்கி யோகான்றது எங்கே வேணாலும் பார்க்கலாம், எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அதை எவ்வளோ பேர் வந்து அதை நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற இதில் தான் வந்து இந்த கோர்ஸோட இம்பேக்டில் நம்ம அவேர்னஸ்க்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளிவர வச்சு நிறையா பேர் வந்து இதுக்கு அவேர்னஸ் ஆக வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார். இந்த யோகா வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? வாட் மேட் யூ டு ஜாயின் திஸ் யோகா கிளாஸ்? என்ன வந்து உங்களுக்கு யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணிச்சு? இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த ஒர்க் ஷாப்பா இல்லை கிளாஸ்? ஆல்ரெடி எனக்கு மேம் தெரியும், இளசி மேம். ஏன்னா என் மாஸ்டரோட மேம் அவங்க. ஸோ எனக்கு நல்லா தெரியும். அவங்க மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வந்து நான் நிறைய கற்றுக்கலாம், புது விஷயம் கற்றுக்கலாம். கௌதம் சார் ஹெல்ப் பண்ண நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ நிறைய கற்றுக்குறோம் நாங்கள் இந்த செக்ஷனில். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. சேம் டைம் நிறைய கற்றுக்குறோம். நாங்கள் புது டெக்னிக் கற்றுக்குறோம். எனக்கு அட்வான்ஸஸ்னால் வந்து எந்த அளவுக்கு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பண்ணணும், எப்படி பண்ணால் அட்வான்ஸஸ்னால் அச்சீவ் பண்ண முடியும், அந்த ஒரு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கௌதம் சார் நல்லா சொல்லி தந்துட்டுருக்காரு. ஸோ அந்த விதத்தில் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு அட்வான்ஸஸ்னாவும் எப்படி பண்ணணும், எந்த ஸ்டேஜிலிருந்து எந்த ஸ்டேஜ், எப்படி பேசிக்லேருந்து எப்படி அட்வான்ஸாக போகணும், அந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் வைஸாக டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லித்தராங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இந்த ஒர்க் ஷாப் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படி இல்லை, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 3rd ஸ்கூலில் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டில் 12th வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரொம்ப லாங்காக வந்து காலேஜ் போகிறனால என்னால் பண்ண முடியல. ஸோ ஃபியூ இயர்ஸ் பிஃபோராக நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுக்காக மறுபடியும் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் ஒர்க் ஷாப்பாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா அட்டன் பண்ணி மறுபடியும் நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த ஒரு இதில் மோட்டிவில் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 8th ஸ்டார்ட் பண்ணேன். கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக வீட்டில் சேர்த்து விட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அது இல்லாமல் அது பண்ணாமல் இருக்க முடியாத மாதிரி நிலமை ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அப்படியே பேஷன் ஆகிடுச்சு. ஹலோ மேம். ஹலோ உங்கள் பேர், நீங்கள் உங்களுக்கு யோகா வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது, எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இந்த யோகா கிளாஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, லைக் எதுக்காக இந்த யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க, லைக் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேர் வந்து அனுராதா. நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணது வந்து நம்மளோட ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இப்போது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவேர்னஸும் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்திருக்கு. ஸோ எனக்கும் அப்படி தான். ஸோ இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பண்ணும்போது ஐ ஃபீல் மோர் ஸ்ட்ரெச்சஸ், பாடியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி முதல்ல வந்ததுக்கும் இப்போ பண்ணும்போதும் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஆன் டூயிங் யோகா. தேங்க்யூ. ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? அனன்யா. ஓ, எதுக்கு நீங்கள் யோகா கிளாஸ் வந்திருக்கீங்க? யார் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணா யோகா பண்ண? ஆக்சுவலாக நான் எதுக்காக யோகா வந்தேன்னா, ஏன்னா இளங்கோவன் சார் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இளங்கோவன் சார் சொன்னார், நீ வந்து யோகாவுக்கு சென்டருக்கு போய் நீங்கள் உனக்கு கிளாஸ் எடுக்கிறோன்னா நீ இங்கே வந்து என் எழிலரசி மேம்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம்
அது என்ன தெரியுமா பெனிஃபிட்ஸு, கோர் மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். சூரிய நமஸ்காரம் மெயினாக பண்ணாக்க பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து வெயிட் லாஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த யோகாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி யோகா தெரப்பி நான் வந்து மஹேர் யூனிவர்சிட்டியில் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்சி யோகா ஆக்சுவலாக முடிச்சிருக்கேன். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.